சம்மா givenல x square plus x plus 1 அப்படின்னா ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a factor of the given polynomial. இந்த பாலினாமியோட ஒரு ஃபேக்டர் இங்க இருக்கு. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சார் எனக்கு கொஸ்டினே புரியல சார். கொஸ்டின் புரியலன்னா நீங்க கவனித்தாங்க. சொல்யூஷன் எழுதுறேன். இந்த வேல்யூவை இந்த ஸ்மாலர் வேல்யூவால டிவைட் பண்ண முடியுமா? இங்க எக்ஸ் கியூப்ங்கிறத பவர் 3 இருக்கிறதுனால இது வந்து பிக்கர் வேல்யூ, எக்ஸ் பவர் 2 இருக்கிறதுனால இது ஸ்மாலர் வேல்யூ. இந்த பிக்கர் வேல்யூவை இந்த ஸ்மாலர் வேல்யூவால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பிக்கர் வேல்யூ எடுத்து எழுதிடுறேன். மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கு? 3x கியூபா பிளஸ் 8x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் ஏன்னு இருக்கு. இந்த பிக்கர் வேல்யூவை நமக்கு இருக்கிற ஸ்மாலர் வேல்யூவால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர் வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸா பிளஸ் 1 இதால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் we need to find the value of a. a உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம்? லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ண போறோம். ஓகே, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணா இங்க ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு? 3x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க ரஃப் ஒர்க்கு இந்த கார்னர்ல எழுதுறேன். இங்க தெரியாது இல்லையா? ரைட், இங்க எழுதுறேன். கவனி, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ரஃப் ஒர்க்கா ROUGH ரஃப் ஒர்க். ஃபர்ஸ்ட் டேர்ம் 3x கியூபை இந்த எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3x கியூபை இந்த எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணா இந்த ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் கட் ஆயிடும். அப்போ 3x இருக்கும். அந்த 3x எடுத்தா மேலே எழுதிடணும் 3x. ஓகே ரைட். இப்போ ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணலாம். 3x இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், 3x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 3x கியூப். அப்புறம் 3x இன்டூ பிளஸ் எக்ஸா பிளஸ் 3x பிளஸ் 3x பிளஸ் 3. ஓகே, 3x இன்டூ எக்ஸா 3x ஸ்கொயர். அப்புறம் 3x இன்டூ 1 இஸ் 3x அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டவுட் இல்லை இல்லையா? இந்த 3x ஆல இந்த ஃபுல் டேர்ம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ஆகிடும். இப்போ 3x கியூப் இங்கே மைனஸ் 3x கியூப் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 8x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர், 8ல் 3 போயிடுச்சுன்னா 5x ஸ்கொயர் இருக்கும். 8x மைனஸ் 3x, 8ல் 3x போயிடுச்சுன்னா மைனஸ் 5. ஓகே, ப்ளஸ் 5x. அப்புறம் இங்கே இருக்க டேர்ம் கீழே எடுத்துருந்தாலாம் ப்ளஸ் a அப்படின்னு. ஓகே, இப்போ மறுபடியும் லாங் டிவிஷன் மெத்தடை ட்ரை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 5x ஸ்கொயர். 5x ஸ்கொயரை டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகிடும். 5 தான் ரிமைனிங் ரிசல்ட். அந்த ப்ளஸ் 5 எடுத்து இங்கே எழுதிடணும் ப்ளஸ் 5. இப்போ மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் 5ஆல் இந்த ஃபுல் டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 5x ஸ்கொயர். 5ஆல் பிளஸ் எக்ஸா 5 இன்டூ எக்ஸ் இஸ் 5x. 5 இன்டூ 1 இஸ் பிளஸ் 5. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் ப்ளஸில் இருக்கிற மைனஸ், ப்ளஸில் இருக்கிற மைனஸ், ப்ளஸில் இருக்கிற மைனஸா. ஓகே, இந்த 5x ஸ்கொயர் மைனஸ் 5x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5x மைனஸ் 5x கேன்சல் ஆகிடும். இந்த a மைனஸ் 5 உடைய வேல்யூ 0ன்னு வந்துடும். அதாவது இது கேன்சல் ஆகும். ஏன் கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இது வந்து ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்னா டெஃபினட்டா ரிமைனிங் 0 வந்துடும். அப்போ அது ஃபேக்டரா இருக்குன்னா டெஃபினெட்லி இந்த டேர்ம் 0 ஆகும். இந்த டேர்மா a மைனஸ் 5 உடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கும். a மைனஸ் 5 உடைய வேல்யூ 0க்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ இந்த பார்ட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ இங்க எழுதிடுறேன். ஓகே, அது கண்டினியூட்டி இங்க இருக்கு. ஸோ ஹியர் a minus 5 is equal to 0. Therefore, the value of a is equal to 5. Okay, இதுதான் இந்த சம்முக்கான ரிசல்ட்டை வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. Thank you everyone.